மேஷம். நேர்களே, குரு பயிற்சி. குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரும் பொழுது அதுக்கு பெயர் குரு பயிற்சி. இந்த வருஷம் மே 1 2024 குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். மேச ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார்? இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. ராசிக்கு இருக்கின்ற குரு, ராசியில் இருக்கின்ற குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து 2ஆம் பாவத்துக்கு வருகிறார். 2ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் குருக்கு விரோதி. ஆனாலும் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது மேச ராசிக்காரர்களுக்கு பண வசதி வரும், மன நிம்மதி இருக்கும், வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், திருமணம் ஆவாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் காலம் என்று சொல்லலாம். ஜாதகத்தில் தசா காலங்கள் நல்லா இருந்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் ரோகத்தை குறிப்பார், பீடையை குறிப்பார். ஏன்னா 2ஆம் பாவத்தில் வருகின்ற குரு பகவான் 8ஆம் பாவத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அந்த நோய் நொடி இப்பொழுது குறையும். கர்ம பாவத்தை பார்க்கிறார். கர்ம பாவம் என்று சொல்லும் பொழுது 10ஆவது பாவத்தை பார்க்கிறார். அதனால் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும், பல நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு அங்கு ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். ஏனென்றால் 10ஆவது பாவத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது, குரு 2ஆம் பாவத்திலிருந்து வரும்போது கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்குது என்று சொல்லலாம். குரு பகவான் அரசியல்வாதிகளுக்கு, அதுவும் மேஷராசி அரசியல்வாதிகளுக்கு இப்பொழுது பதவி உயர்வை கொடுப்பார் என்று சொல்லலாம். படிக்கிற ஆண் பெண்களுக்கு 2025 உடைய ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லலாம். நல்லா படிப்பீங்க, தைரியம். இவ்வளோ நாளாக பயந்து படிச்சிங்க, இப்பொழுது உங்களுடைய பயம் நீங்கி சந்தோஷமாக மனசாந்தியோட படிப்பீர்கள். பெண்களுக்கு விசேஷமாக வீட்டில் இருக்கின்ற சகல சண்டை சச்சரவுகள் குறையும் என்று சொல்லலாம். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கிறீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லலாம். பல பேர், பல நண்பர்கள் உங்களை நெருங்கி வருவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். பாருங்கள், நம்ம இப்போ குரு பயிற்சி பற்றி தான் பேசணும் தவிர வேறு ராகு கேத்துவோ சனி பற்றி நம்ம எதுவும் சொல்லலை. சனி பகவான் நல்லதே செய்கிறார். ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது உங்கள் அப்பா அம்மா ஆரோக்கியம், வீட்டில் ஏதாவது நோய் நொடியாக இருக்கிறார் அவர்களுக்கும் நல்லது நடக்கும். என்ன செஞ்சால் நல்ல லாபத்தை இன்னும் பார்க்கலாம் என்று நாம் பரிகாரம் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். பரிகாரம் பாருங்க, நல்ல பரிகாரம், சாதாரணமான பரிகாரம். 2ஆம் பாவத்தில் குரு. 2ஆம் பாவம் நம்முடைய குடும்பஸ்தானம். நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள், பெரியவர்கள், அம்மா அப்பா, அதுவும் விசேஷமாக தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை தினமும் செய்தால் நல்லது. வியாழக்கிழமை கண்டிப்பாக பசுவுக்கு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்கள். இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும், இன்னும் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் எல்லோரும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.